Hello friends, welcome to Tamil 24/7 YouTube channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்துக்கிட்டீங்க அப்படினா வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்ல ஒரு அப்டேட் ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்த அப்டேட் பத்தி தான் பேச போறோம். இந்த அப்டேட் எப்படி நம்ம சேனலுக்கு and நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இந்த ஆப் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படினு சொல்லி அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இதை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தி நம்மளுடைய கார்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அண்ட் ப்ராடக்ட் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட லிங்கே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சிட்டா கூட உங்களுடைய நம்பரை யாராவது சேவ் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உங்களுடைய ஸ்டோரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இது மூலமாக உங்களுக்கான வியாபாரம் வந்து பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லிங்கை நீங்கள் வந்து எங்கே சோசியல் மீடியாவில் எங்கேனாலும் நீங்கள் வந்து ஷேரும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூனிக்காக ஒரு வெப்சைட்டோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃபேஸ்புக் பேஜ் அந்த மாதிரி எந்த ஒரு லிங்க் இருந்துச்சுனாலும் அந்த லிங்கையும் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டோருக்கான லிங்கையும் நீங்கள் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்குது. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மூலமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை எப்படி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி உங்களுடைய கார்ஸையும் நீங்கள் வந்து அழகாக வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய கார்ஸையும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப் மூலமாக நிறைய வெப்சைட் மூலமாக நம்ம வந்து நம்மளுடைய கார்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம். ஆனால் இப்போ அப்படி கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யாருமே யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அப்படி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஸோ அது இதில் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து வந்திருக்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நிறைய வெப்சைட்லேயோ அப்படி இல்லைன்னு அப்படின்னா ஆப்லேயோ நீங்கள் வந்து உங்களுடைய கார்ஸை சேல்ஸ் பண்ணணும்னா அதில் ஒரு சில அமௌண்ட்டு நீங்கள் கட்டி வந்து சேல்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் யூடியூப் சேனல்லேயே நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் அமௌண்ட் கட்டி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எதுவுமே நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டாமல் உங்களுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸில் ஆல்ரெடி நிறைய குரூப்ஸ் இருக்கும். அந்த குரூப்ஸ் கூட ஒரு கேட்லாக் வைஸாக உங்களுடைய நேமை நீங்கள் ஸ்டாண்டர்டாக வந்து உங்களோட கம்பெனி நேமையும் ஸ்டாண்டர்டாக வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அது மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களும் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த ஆப் நம்ம கார்ஸ் கவர்னு மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்டை கூட நீங்கள் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த ஆப் மூலமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் பிஸ்னஸில் அப்பப்போ புது அப்டேட் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த அப்டேட் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ அதில் ஒரு சில அப்டேட் வந்து ஒவ்வொன்றா வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி கொண்டு வந்திருந்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா அதில் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா பிஸ்னஸ் செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ இதில் வந்து பிஸ்னஸ் ப்ராஃபைல்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராஃபைலை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுடைய பிஸ்னஸ்க்கான நேம்ஸ் அண்ட் அட்ரஸ் அண்ட் கூகுள் மேப் வியூ இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெசேஜஸ் எந்தெந்த மாதிரியான மெசேஜஸ்லாம் உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கான மெசேஜஸ் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த டைம் என்னென்ன மாதிரியான மெசேஜஸ்லாம் உங்களுடைய கஸ்டமருக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிரீட்டிங் மெசேஜஸ். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் பிடிச்சி அதுக்குள்ளே என்ட்ரி ஆகி புது கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிரீட்டிங் மெசேஜ் வந்து இது மூலமாக நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஒருத்தங்க மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ரிப்ளை வந்து வரும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து நம்ம திருப்பி ஸ்டாக் இருக்குது ஸ்டாக் இல்லை அப்படின்னு நம்ம டைப் பண்ணி வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்லாஷ் போட்டு ஸோ இது போல் நீங்கள் வந்து ஸ்லாஷ் போட்டு என்னென்ன டைப் பண்ணி வைக்கிறீங்களோ இதில் வந்து வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் யார்ட்டையாவது இப்போ ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது விஷயத்தை நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ சொல்லணும் அப்படின்னா ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னா குயிக் ரிப்ளை அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்துடும். ஸோ இது மூலமாக நீங்கள் அதில் ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு புது அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதே செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸ் செட்டிங்ஸில் கேட்லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இமேஜஸாக நிறைய பேருக்கு நம்ம ஷேர் பண்ணோம். டேட்டா வந்து ரொம்பவே வந்து செலவாகும். அதுபோல் அதை ஒவ்வொரு லிங்கையும் நம்ம வந்து ஷேர் பண்ணி திருப்பி ஒவ்வொருத்தங்களுக்காக விட வேண்டிய இருந்துச்சு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ஒரு அப்கிரேடாக என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இது ஒன்று ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம கார் சேனல் அப்படிங்கிறதுனால காருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய கார் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட ப்ரைஸ் 2,50,000. அதே மாதிரி அந்த அட்ரஸ் என்னன்னு நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து அதில் அட்ரஸ் வந்து பிக்ஸ் பண்ணல. பட் ஆனால் அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா என்னோட சேனலோட URL வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அட்ரஸும் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது போல் நீங்களும் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ புதுசாக நீங்கள் ஏதாவது உங்களோட பொருளை ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஆட் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கேலரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசோ என்ன உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்கோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணுங்கள். வித்தின் ஒரு ஸ்மால் ப்ராடக்ட் அப்படின்னா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு 10 இமேஜஸ்
10 இமேஜஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். அண்ட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் நேம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த காரோட நேமை நான் டைப் பண்ணி வைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த காருக்கான ப்ரைஸை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். அண்ட் மோர் ஃபீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இந்த காரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லிங்க் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஓனாக வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா வெப்சைட்டுக்கான லிங்கை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி வெப்சைட்டுக்கான லிங்க் இல்லை அப்படின்னா ஃபேஸ்புக் குரூப் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் கோட். ஸோ உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதை நீங்கள் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இதில் ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் கோடு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு கோடை நீங்கள் வந்து கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து திருப்பி சர்ச் பண்ணும்போது ஈஸியாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் சேவ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இப்போ உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து லிஸ்ட் அவுட் ஆயிரும். இதை உங்களுக்கு வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது போக இதை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜஸ்ட் எனக்கு ஒரு குரூப்பில் நான் இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஸோ அந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம இதில் அனுப்புவோம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டாக்குமெண்ட் கேலரி இந்த மாதிரி எல்லாமே வரும். இதில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்துடும். கேட்லாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஸோ இதை யாருக்கு நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி நம்ம ஷேர் பண்ணாலே போதும். ஸோ இது இப்போ வந்து ஷேர் ஆயிடுச்சு. இது எப்படி அவங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் ஸோ இது போல் தான் வந்து ஷோ ஆகும். ஒரு ப்ராடக்ட் அண்ட் அவங்க அட்ரஸ் அண்ட் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கூட நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லா என்னென்ன கேலரி இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து பார்த்துப்பாங்க. அண்ட் உங்களோட வெப்சைட்டுக்கு அவங்க ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ வெப்சைட்டோட அட்ரஸும் கொடுத்துருப்போம், கீழே ரேட் கொடுத்துருப்போம் அண்ட் டீட்டெயில் வந்து இதில் வந்து கொடுத்துருப்போம். பட் ஆனால் இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ இப்படி தான் டேட்டா ரொம்ப தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் போன மாதிரியே ஒரு நல்ல ஒரு கேட்லாக் ஆப்ஷனோட போன மாதிரி போயிடும். ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எல்லாத்துக்கும் இருக்கும். நான் இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸில் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். என்னோட பிஸ்னஸ்க்காக நான் கேட்லாக் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். என்னோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஐடி அவங்களுக்கு எப்படி தெரியும், அவங்க அது மூலமாக எப்படி என்ட்ரி ஆவாங்க நியூ கஸ்டமர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. செட்டிங் போனீங்க அப்படின்னா பிஸ்னஸ் செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா ஷார்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு லிங்க் ஒன்று க்ரியேட் ஆகும். இந்த லிங்க்கை நீங்கள் எங்கெங்கே ஷேர் பண்ணாலும் சரி தான். இந்த லிங்க் மூலமாக அவங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்தாங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபைல்ஸ் எல்லாமே அவங்க வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய கம்பெனிக்கான ப்ராஃபைல்ஸ் எல்லாம் அவங்க வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அதில் என்னென்ன உங்களுடைய கம்பெனியில் இப்போ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிடுச்சு அது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் பண்ண கிளிக் பண்ணி டிலீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து இருக்காது. ஸோ அந்த நியூ கஸ்டமர் வந்து பார்த்தா கூட உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதில் இல்லை அப்படின்னா ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கான என்கொயரி வந்து வராது. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பை பற்றின அப்டேட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட் நிறைய வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்மளுடைய சேனல் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திப்போம்.